தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியை சுற்றியுள்ள 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உயரமான மலைப்பகுதியில் உள்ள வெங்கடாஜலபதி கோயிலில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், மழை காரணமாக கருங்குளம் பகுதியில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 15 கிராம மக்களும் உயரமாக மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோயிலில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். எத்தனை மக்கள் கோயிலில் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட உதவிகளை வழங்குவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதி முழுவதுமாக இந்த வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு சேதத்தை சந்திருக்கிறது நம்மளால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கருங்குளம் பகுதியில் குறிப்பாக பார்க்கும்போது இந்த பகுதி கருங்குளம் சுற்றக்கூடிய ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கக்கூடிய காட்சி நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. விவசாய தோட்டம் முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி நேரடியாக பார்க்க முடிகிறது. முழுவதுமாக நீர் மூழ்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு வாழை 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வாழை முழுவதுமாக நீர் மூழ்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலை முற்றிலுமாக இந்த கருங்குளத்தை தாண்டி அந்த பக்கமும் செல்ல முடியாது, இந்த பக்கமும் வர முடியாது என்ற ஒரு திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நெடுஞ்சாலை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறது. தேசிய பேருந்து இந்த பகுதிக்கு செல்ல முடியாமல் இந்த கருங்குளம் சுற்றக்கூடிய பகுதியில் முழு இருக்கக்கூடிய கிராம மக்களை மீனவர்கள் உதவியோடு படகின் மூலமாக சென்றுதான் இருக்கக்கூடிய சூழல் என்பது நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது இந்த கருங்குளம் பகுதிக்கூடிய 15க்கும் மேற்பட்ட மக்களை அதிக மலை உச்சிருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி ஒரு கோயிலில் தான் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கோயிலே மீனவர்களோட உதவியோடு மீட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்தாலும் கூட படகு செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. எனவே சாதாரண இந்த என்டிஆர் கொண்டு வந்த விசைப்படகு மூலமாகத்தான் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று உணவும் தண்ணீர் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள், தண்ணீர் மட்டுமே காலையில் கொடுத்து வந்திருக்கிறார்கள். மீண்டும் மதியத்திற்கு தேவையான உணவும் இந்த கருங்குளம் பகுதிக்கு நெடுஞ்சாலைக்கு நேரடியாக திருவள்ளி சாலை இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை கொண்டுதான் மீண்டும் அந்த பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். கிட்டத்தட்ட அந்த நீர் வரி நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலாக இருந்த தண்ணீர் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அளவில் குறைந்திருக்கிறது. இன்னும் மழை நீக்கும் பட்சத்தில் இன்னும் அந்த தண்ணீர் குறைந்ததற்கு நேரடியாக அவர்கள் அழைப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் காவல்துறை ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இந்த பகுதிக்கு இந்த கருங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அனைவரையுமே கிட்டத்தட்ட அந்த மீனவர் உதவியோட தான் மிகுந்த ஒரு பங்களிப்போடு தான் அந்த மக்களை மீட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் அவர்களை அந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட சுற்றும் வாழைமர பல ஏக்கர் பரப்பில் வாழை பயிர் செய்யப்பட்டு நடுவில் இருக்கும். அந்த பகுதிக்கு கூட அவர்களால் படகு இயக்க முடியாது சொல்லிருக்கேன்னா இன்றும் சுற்றி காரணமாக வாழைப்பயிர் அந்த இலைகள் மூலமாக சுற்றினால் மிகுந்த ஒரு பாதிப்படையும் என்ற அடிப்படையில் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்குது. அவர்களுக்கு நேரடியாக படகு மூலமாக சென்று உணவுப் பொருட்கள் மட்டுமே வழங்கக்கூடிய பார்க்க முடிகிறது. தற்போது கருங்குளம் பகுதியிலுடைய அந்த மலை உச்சியில் கோயிலுடைய அந்த மக்களை இன்னும் தண்ணீர் சற்று குறையும் அவர்கள் நடவடிக்கை தற்போது உணவு வருகிறார்கள். மீண்டும் அவர்களை இந்த மதியத்திற்கு மேல் தண்ணீர் குறையும் பட்சத்தில் அவர்களை முழுவதுமாக நீக்க நடவடிக்கைகளை காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய நீக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாந்த்.